தினமும் சுடு தண்ணீர் வைக்கும் போதும் கார் ஓட்டும் போதும் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் விதியத்தான் நம்ம நேர்ல பாத்துட்டு இருக்கோம். வெப்பம், வேலை, அப்புறம் ஆற்றல். இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம ஒட்டுமொத்த பௌதிக உலகத்தையே இயக்குது. ஒரு பெரிய சிஸ்டம்ல இந்த மூணும் எப்படி ஒன்னோடு ஒன்னு செயல்படுதுன்னு படிக்கிற அறிவியல் தான் தெர்மோடைனமிக்ஸ். சரி, இந்த விதிகளை பாக்குறதுக்கு முன்னாடி இது சரியா எங்க நடக்குதுன்னு முதல்ல நாம செட் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டம், அதை சுத்தி இருக்கிற சூழல், அப்புறம் இது ரெண்டையும் பிரிக்கிற ஒரு எல்லை. இதுதான் அடிப்படை. இந்த எல்லை நிஜமாவும் இருக்கலாம், கற்பனையாவும் இருக்கலாம், ஏன் ஒரு பிஸ்டன் மாதிரி நகர்றதாவும் இருக்கலாம். இப்போ சீரான நிலை, வெப்ப சமநிலை, இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஆற்றல் எப்படி செயல்படுதுன்னு ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசம் இருக்கு. வெப்ப சமநிலையில வெப்ப பரிமாற்றம் அப்படியே நின்னுடும். ஆனா சீரான நிலையில வெப்பம் தொடர்ந்து உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டே இருக்கும். தண்ணி நிரம்புற அதே வேகத்துல வெளியமும் போயிட்டு இருக்கிற ஒரு பாத்டப். இதுதான் சீரான நிலைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஓகே, இப்போ விதிகளுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம வெப்பநிலையோட அடிப்படை, அதாவது ஜீரோத் லா. 2 சிஸ்டம் 3வதோட சமநிலையில இருந்தா அதுங்க ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு சமநிலையில இருக்கும். இதான் இந்த விதியோட சிம்பிள் லாஜிக். யோசிச்சு பாருங்க, இந்த லாஜிக் இருக்கிறதால தான் நம்ம நிஜ உலகத்துல தெர்மோமீட்டர்கள் எல்லாமே ரொம்ப துல்லியமா வேலை செய்யுது. அடுத்து நம்ம முதல் விதி, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்ற அந்த உடைக்க முடியாத சட்டம் இதுதான். பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றலும் அப்படியே தான் இருக்கும். வெப்பம் வேலையா மாறுற மாதிரி அதோட வடிவம் மட்டும்தான் மாறும். இதோட கணக்கு ரொம்ப சிம்பிள். உள்ளக ஆற்றலோட மாற்றம் நாம கொடுத்த வெப்பத்திலிருந்து செய்யப்பட்ட வேலையை கழிக்கிறதுக்கு சமம். ஆனா இந்த மாற்றங்களை துல்லியமா ட்ராக் பண்ண பிளஸ் மைனஸ் குறியீடுகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு வாயுவுக்கு கிடைக்கிற வெப்பம் அதை விரிவடைய வச்சு சுத்தி இருக்கிற சூழல்ல எப்படி வேலையை செய்யுதுன்னு இது தெளிவாக்குது. சரி, இந்த தியரி எல்லாம் நாம டெய்லி யூஸ் பண்ற மாடர்ன் மிஷின்களோட எப்படி தொடர்பாகுதுன்னு பார்க்கலாமா? வெப்ப இயந்திரங்கள் எரிபொருளை வச்சு வேலையை உருவாக்குது. ஆனா நம்ம ஃப்ரிட்ஜ் வேலையை பயன்படுத்தி வெப்பத்தையே வெளியே தள்ளுது. இந்த என்ஜின்கள், கூலிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தோட எஃபிஷியன்சி லிமிட்டையும் இந்த முதல் விதி தான் மொத்தமா முடிவு பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த நிரந்தரமான விதிகள் நாளைக்கு வரப்போற சஸ்டெயினபிள் எனர்ஜி தொழில்நுட்பங்களே எப்படி வடிவமைக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.